பகலில் தூக்கம் வர 5 காரணங்கள். நைட் நல்லா தூங்குறேன் சார், ஆனா காலையில ஆபீஸ் போன உடனே தூக்கம் சொக்குது. காஃபி டீ எல்லாம் குடிச்சு பார்த்தாலும் தூக்கம் நிக்கல. இது நிறைய பேர் சொல்றது. மதியானம் சாப்பிட்ட உடனே 1 மணி நேரம் நான் தூங்கி ஆகணும், வேலையெல்லாம் பார்க்க முடியாது. இது ஒரு சில பேரோட பிரச்சனைகள். நைட்ல நல்லா தூங்கியும் பகல்ல தூக்கம் வர்றதுக்கு என்ன காரணம்? 26 வயசு லேடி ஐடில ஒர்க் பண்றாங்க. அவங்க எங்க மருத்துவமனைக்கு வர்றப்ப எனக்கு பகல் டியூட்டி மட்டும்தான், நைட் டியூட்டி கிடையாது. நைட்ல நல்லா தூங்கிட்டு காலையில ஆபீஸ் போன உடனே எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, வெயிட்டும் அதிகமாயிட்டே போகுது, பீரியட்ஸும் ரெகுலரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு வந்தாங்க. இது 3க்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கு. இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு வீடியோ. அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்கள் மருத்துவமனை கடந்த 35 வருஷமா செயல்படுது. எங்கள் மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, நீண்ட கால நோய்களான பிரஷர், அதாவது இரத்த கொதிப்பு, இருதய நோய், தைராய்டு, இந்த மாதிரி நீண்ட கால நோய்களுக்கு ஒரு சிறப்பான மருத்துவமனை. இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் எங்க மருத்துவமனையில வைத்தியம் பண்ணி நல்லா இருக்காங்க. ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா 6 to 8 மணி நேர தூக்கம் அவசியம். ஒரு குழந்தை பிறந்த உடனே 14 to 17 மணி நேரம் தூங்கும். குழந்தை எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தூங்கினாதான் குழந்தையோட மூளை நல்ல வளர்ச்சி அடையும். அப்புறம் குழந்தை வளர வளர அந்த தூக்கம் குறைஞ்சிக்கிட்டே வரும். மறுபடியும் சொல்றேன், ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு 6 to 8 மணி நேர தூக்கம் அவசியம். இந்த மாதிரி தூக்கம் குறையிறப்ப பல நோய்கள் வரலாம். அதுல ஒண்ணுதான் சக்கரை வியாதி. இதை பற்றி விரிவா நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். நோய்களின் தாய் அப்படின்ற இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பகலில் தூக்கம் வர 5 காரணங்கள் சொல்லியிருந்தேன். அதுல முதல் காரணம், தூக்கத்தை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு ரெம் ஸ்லீப், இன்னொன்னு நான் ரெம் ஸ்லீப். இந்த நான் ரெம் ஸ்லீப் அப்படிங்கிறப்ப இது உடம்புல உள்ள தசைகள் ஓய்வெடுக்கும். நம்ம படுத்திருப்போம், ஓரளவுக்கு தூக்கம் இருக்கும், உடம்புல உள்ள தசைகள் ஓய்வெடுக்கும். இதோட ஆழ்ந்த நிலையில தான் வளர்ச்சிக்கான ஹார்மோன்லாம் சுரந்து நம்மளுடைய உடம்புல இருக்க செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா புதுப்பிக்கப்படும். அதற்கு பின்னாடி வர்ற நிலை தான் ரெம் ஸ்லீப், அதாவது மூளை தூங்குறது. இந்த நிலையில தான் நம்மளுடைய நினைவுகள் சேமிக்கப்படுது. 2022 நேச்சர் நியூரோ சயின்ஸ் இதழ்ல வெளியான ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, தூக்கம் குறைந்தவர்களுக்கு மன அழுத்தமும் நினைவாற்றல் குறைபாடும் அதிகம். அதாவது நல்ல தூக்கம் அப்படிங்கிறது உடலுக்கும் மூளைக்கும் தேவையான ரீசார்ஜ் மாதிரி. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு ஆழ்ந்த தூக்கம் நைட்ல கிடைக்கலனா பகல்ல தூக்கம் வரும். இது முதல் காரணம். காரணம் 2, இந்த வீடியோட ஆரம்பத்துல நான் சொன்னேன், ஒரு ஐடில வேலை பார்க்குற லேடி பகல்ல தூக்கம் வருது, வெயிட்டும் அதிகமாயிட்டே போகுது, பீரியட்ஸும் சரியா வரலன்னு சொன்னேன். அவங்களுக்கு எங்க மருத்துவமனையில ஒரு முழு பரிசோதனை செஞ்சோம். அந்த பரிசோதனையோட முடிவுல அவங்களுடைய உடல் எடை இயல்பை விட 13 கிலோ கூட இருந்தது. தைராய்டு பரிசோதனையில அவங்களுடைய தைராய்டு சுரப்பி இயல்பை விட குறைவா வேலை செஞ்சிச்சு. அதாவது இதுக்கு பேரு ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு பேரு. இதை சொன்ன உடனே அவங்க பயந்துட்டாங்க. அப்ப சொன்னேன், இது பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா, ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிறது இப்ப காமனா நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு தெருவை எடுத்துக்கிட்டோம்னா அதுல 100 பேர் இருந்தாங்கன்னா 2 பேருக்காவது இந்த தைராய்டு சுரப்பி குறைவா சுரக்கிறது இருக்கு. இது தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிடணும், பெருசா ஃபீல் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களுடைய தைராய்டு லெவலை பார்க்குறப்ப உங்களுக்கு 50 நானோகிராம் மாத்திரை நான் தர்றேன். 1 மாசம் கழிச்சு நீங்க வந்து பாருங்க, தைராய்டு லெவல் நார்மல் ஆயிடுச்சுன்னா அந்த மாத்திரையை நீங்க அப்படியே சாப்பிட்டு வாங்க. 1 வருஷம் கழிச்சு அடுத்த பரிசோதனை பண்ணி மாத்திரையை குறைக்கணுமா கூட்டணுமான்றதை டிசைட் பண்ணுவோம்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு உடல் எடை அதிகமா இருந்ததில்ல, அதனால அதுக்கான டயட்டையும் எங்க டயட்டீஷியன் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. 1 மாசம் கழிச்சு அவங்க வர்றப்ப உடல் எடையில 3 கிலோ குறைஞ்சிருந்தது. அவங்க தைராய்டோட அளவும் நார்மலுக்கு வந்திருந்தது. அப்ப சொன்னேன், உங்களுக்கான மாத்திரை 50 நானோகிராம், நீங்க அப்படியே சாப்பிட்டு வாங்க, 1 இயர் கழிச்சு அடுத்து வந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1 இயர் கழிச்சு அவங்க வர்றப்ப நல்ல உடல் எடை அவங்களுக்கு குறைஞ்சிருந்தது, பீரியட்ஸும் ரெகுலரா இருந்தது, தைராய்டும் நார்மலா இருந்தது. முக்கியமான பகல் நேர தூக்கமும் அவங்களுக்கு இல்லை. அதனாலதான் சொல்றேன், பகல் நேர தூக்கத்துல முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு இந்த தைராய்டு பிரச்சனை. அதனால உங்களுக்கு பகல் நேர தூக்கம் இருந்தா தைராய்டு பரிசோதனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா, மாத்திரை சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்
கமெண்ட்ல சொல்லுங்க. காரணம் 3. காலையில சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது அல்லது மதியானம் சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் அளவுக்கு அதிகமான உணவு. அப்படி சாப்பிட்ற உணவுலையும் அதிகமா மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரி சாப்பிட்றது, அதாவது கழுத்து வரைக்கும் சோறு சாப்பிட்றது. இந்த மாதிரி சாப்பிட்றப்ப வயிற்றுல இருக்கிற உணவுப் பொருள் செரிக்கிறதுக்கு நிறைய ரத்தம் தேவைப்படும். அப்ப நம்ம உடம்பு என்ன செய்யும்னா மூளைக்கு போற ரத்தத்தை எல்லாம் குறைச்சிட்டு வயிற்றுக்கு அதிகமா ரத்தத்தை அனுப்பும். நம்ம பகல்ல வேலை பார்க்கணும், காலையில மத்தியானமும் நல்ல வேலை பார்க்கணும் அப்படின்னா உணவை சாப்பாட்டுல குறைக்கணும். அப்படி சாப்பிட்ற உணவுலையும் பாதி மாவுச்சத்து பாதி புரதச்சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை பத்தி நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு தட்டுல பாதி அளவுக்கு சோறும் பாதி அளவுக்கு காய்கறிகளும் பயிரும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்றப்ப செரிமானம் ஸ்லோவா இருக்கும். அதனால வயிறு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறையாது, சுறுசுறுப்பா இருக்கும். பகல் நேர தூக்கம் இருக்கிறவங்க இந்த மாதிரி உங்க உணவு முறையை மாத்தி பாருங்க. 4வது காரணம் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய். சில சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் பற்றாக்குறை அல்லது இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதிகமா இருக்கும். இவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல உள்ள குளுக்கோஸ் சத்தை இந்த இன்சுலின் குறைபாட்டினால செல்களுக்கு அனுப்ப முடியாத ஒரு நிலைமை இருக்கும். அதனால செல்களுக்கு குளுக்கோஸ் பற்றாக்குறை ஏற்படும். அதனால உடம்பு சோர்வா இருக்கும், எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க. மூளைக்கும் போதுமான அளவுக்கு குளுக்கோஸ் போகாது. அதனால பகல் நேர சோர்வும் தூக்கமும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு பிரச்சனையோட காரணத்தை கண்டறிஞ்சு அதற்கு ஏற்ப சிகிச்சை அளிக்கணும். சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லாதனால நைட்ல 4-5 தடவை எந்திரிச்சு யூரின் போவாங்க. அப்புறம் ஒரு 50 வயசுக்காரங்களுக்கு நீர்ப்பைக்கு கீழே புரோஸ்டேட் சுரப்பில வீக்கம் இருக்கும். இதனால நைட்ல அடிக்கடி எந்திரிச்சு யூரின் போற மாதிரி இருக்கும். அதனால நைட்ல தூக்கம் அவங்களுக்கு சரியா இருக்காது. இந்த காரணங்களால் பகல்ல அவங்களுக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். காரணம் 5. நம்ம உடம்புல ரத்தத்தோட அளவு, அதாவது ஹீமோகுளோபின் அளவு 14.5 இருக்கணும். குறைஞ்சது 10 கிராமாவது இருக்கணும். அது 10 கிராமுக்கு கீழே வர்றப்ப உடம்பும் மூளையும் சோர்வாயிரும். அதனாலையும் பகல் நேர தூக்கம் வரும். இது போக விட்டமின் B12 பற்றாக்குறையாலையும் விட்டமின் D பற்றாக்குறையாலும் பகல் நேர தூக்கம் வரும். இந்த மாதிரி பகல் நேர தூக்கம் இருக்கிறவங்களுக்கு உங்க மருத்துவர்கிட்ட போய் நான் சொன்ன பிரச்சனைகள்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ பரிசோதனை செஞ்சு அதற்கு ஏற்ப நீங்க சிகிச்சை மேற்கொண்டால்தான் இந்த பகல் நேர தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். இந்த வீடியோவோட முதல் கமெண்ட்ல மாத்திரை சாப்பிட்டால் சர்க்கரை வரும் அப்படின்ற வீடியோவும் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.